நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய புனிதமான மார்க்கத்தில் முழுமையாக நுழையச் செய்து நாம் செய்துவிட்ட சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து கியாமத் நாள் வரை, மரணம் வரை நம்முடைய தேவைகளை நாமே செய்து கொள்ளும் அளவிற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தையும் வலிமையையும், வாழ்நாள் முழுவதும் எந்த உறுப்புகளும் செயல் இழந்து போவது விட்டும் வல்ல ரஹ்மான் பாதுகாத்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம்போவுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்தார்களையும் பெற்றோர்களையும் உஸ்தாத்மார்கள் ஷேகுமார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, நம்மளை நோக்கி ஒரு புனிதமான மாதம் வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சனிக்கிழமை முதல் நோன்பாக இருக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை முதல் நோன்பாக இருக்கலாம். இந்த வருடம் அல்லாஹு தஆலா ரமலானை 30 நோன்புகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. அதில் அதிகமான நல்லாமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், குறிப்பாக அந்த ரமலான் மாதத்தில் சிறப்பு செய்யப்பட்ட அந்த திருக்குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. ஏனென்றால் அந்த ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டது எதற்கென்று சொன்னால் நன்றிக்காக வேண்டியது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ரமலான் மாதம் இருக்கிறது, அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த குர்ஆன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த ரமலான் மாதத்தை நீங்கள் அடைந்தால் ஃபல்யஸும்ஹு, நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவனுக்காக நோன்பு வையுங்கள், அதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கி வைத்த அந்த நன்றி கடனுக்காக வேண்டி நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்பே என்ன என்று சொன்னா குர்ஆன் இறங்கியதுதான். குர்ஆன் இறங்கியது குர்ஆன் இறங்கியது மிகப்பெரிய ஒரு நன்மையாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். முதலிலே குர்ஆன் என்பது
அதை பார்த்து நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வேதம். இது அல்லாஹ் நமக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். அது குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அது அல்லாஹ்வால் ஓதப்பட்டது. அவனுடைய கலாம், அவனுடைய பேச்சு. அது படைக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் காபிராக போயிடுவான். இப்போது நம்ம கையில இருக்கிறதே இல்லவா, இது வேண்டுமானால் இது படைக்கப்பட்டதாக நம்ம உருவாக்கியதாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய மூலம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வால், அல்லாஹ்வுடைய பேச்சு. அது அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லது கலாமுல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இதற்காக மிகப்பெரிய சர்ச்சைகள், மிகப்பெரிய போர்கள், நிறைய இமாம்கள், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லாம் மரணத்தை தழுவியதே இது படைப்பா அல்லாஹ்வுடைய பேச்சா என்ற விவாதத்தில் தான். அது அல்லாஹ்வுடைய படைப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதற்காக வேண்டிய தன் உயிரை நீத்தவர்கள் எத்தனை எத்தனை இமாம்கள் இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய பேச்சு. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அற்புதம். அது மிகப்பெரிய அற்புதம். இன்னைக்கு குர்ஆனை நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வேதத்தை, அதனுடைய மகத்துவத்தை விளங்கலை இன்னைக்கு இஸ்லாமியர்கள். மகத்துவத்தை விளங்காமல் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது, சொல்யூஷன் இருக்கிறது. அதற்குண்டான தீர்வுகள், அதை எப்படி கையாள வேண்டும் என்ற எல்லா பக்குவங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை எடுத்து படிக்கிறேன். குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் விளங்கவில்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு வையுங்கள், ஒரு மாத காலம் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொல்கிறார் அல்லாஹ் தஆலா. அந்த குர்ஆன் இறக்கின அந்த இரவு உலகத்தில் உள்ள எல்லா இரவுகளை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். லைலத்துல் கத்ர் இரவை போன்ற வேற எந்த இரவும் இருக்க முடியாது. 1000 மாதங்களை விட, கிட்டத்தட்ட 83 ஆண்டு காலத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறானே. இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தான் சிறந்த உம்மத்து. ஏன் தெரியுமா? இந்த உம்மத்திற்கு குர்ஆன் இறக்க வைக்கப்பட்ட காரணம் ஒரே ஒரு காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. எல்லா உம்மத்துமார்களை விட சிறந்த உம்மத்து இந்த உம்மத்து. ஏன்? குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட ஒரே ஒரு காரணம். எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய தூதுத்துவத்தை எட்டி வைத்ததற்குண்டான சாட்சியே நாம் தான், குர்ஆன் தான் என்பதாக ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்படைந்ததே குர்ஆன் காரணமாக, குர்ஆனுக்காக வேண்டியே அவர்கள் அனுப்பப்பட்டது. கடைசியாக வந்தாலும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக ஆனதற்குண்டான காரணம் குர்ஆனில் வஹாத்தமுன் நபியின் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் முத்திரை அவர்கள்தான், அவர்கள்தான் சிறப்புக்குரியவர்கள். ஏன்? குர்ஆன் அவ்வளவு சிறப்பு மிக்க குர்ஆன். நம்ம அதை எடுத்து பார்க்கல, படிக்கல. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எல்லாத்திற்கும் அதில் தீர்வு இருக்கிறது. நாம் அதை விளங்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம். குர்ஆனை எடுத்தவன் யாராக இருந்தாலும் உலகத்தில் மேலை நாடுகளிலே பார்த்தால் குர்ஆனை படிக்க படிக்க அத்தனை பேர்களும் இஸ்லாத்தின் பக்கம் சாறை சாறையாக வந்து கொண்டு இருக்கிறார்கள், சாறை சாறையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் தான் இன்னும் அந்த குர்ஆனை எடுத்து சரியாக படிக்கவில்லை. முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? قل بفضل الله وبرحمته فبذلك خير مما يجمعون. இன்னைக்கு வந்து செல்வத்தை சேகரிப்பதற்காக ஓடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை லட்சத்தை சம்பாதிக்க வேண்டும், லட்சங்களை பல ஆயிரங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே குர்ஆனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல் படிப்புக்கு இன்னைக்கு எவ்வளவோ முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே சிறப்பு மிக்கது ரெண்டு. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குல் பி ஃபضலில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னால்
அது வேதம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தருகிறார்கள். வரஹ்மத்துஹு அவருடைய ரஹ்மத் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி தருகிறார்கள். இந்த உலகத்தில் இந்த ரெண்டும் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு வ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களை விட, இனிமேல் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அனைத்து செல்வங்களை விட அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பாடமாக கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், 23 ஆண்டு காலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவில் விளையாடியது குர்ஆன் அல்லவா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே பிரட்டி சொன்னார்களே, அனைத்திற்கும் இதிலே தீர்வு இருக்கிறது என்று சொன்னார்களே. இந்த சமூகம் அதை மறந்து விட்டது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குர்ஆனை படிக்கணும்னா சின்ன வயசுலயே படிச்சுன்னுவாங்க. பெரிய வயசா போய் படிப்பதை விட சின்ன வயசுல நீங்கள், அதுக்கான பெரிய வயசா போய் படிக்க கூடாது என்று சொல்லல, நீ ஆரம்பத்திலேயே படித்து விடு. மன் தஅல்லமல் குர்ஆன ஃபீ ஷபீபத்திஹி, உன்னுடைய சிறுபிராயத்திலே நீ குர்ஆனை கற்றுக்கொள். யார் குர்ஆனை கற்றுக்கொள்வானோ, இஹ்தலத்தல் குர்ஆன் பில்லஹ்மிஹி வதமிஹி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அந்த குர்ஆன் அவனுடைய இரத்தத்திலேயும் சதையிலேயும் அதை இரண்டர கலந்து போகும் என்று சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் சாதாரணமானது அல்ல. அவனுடைய இரத்தத்தில், அவனுடைய உணர்வுகளில், அவனுடைய செல்களில், உடம்புல உள்ள சதைகளில் அது அப்படியே இரண்டர கலந்துவிடும். குர்ஆன் கலக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் குர்ஆனுடைய ஓதுதல். அதற்குத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை இளைஞர்கள் அதை கத்திருக்கிறாங்க சொல்லுவாங்க. வாங்க வாங்க வாங்கன்னு கூவி அழைத்தால் கூட யாரும் உள்ளதில்லை. ஸ்கூலுக்கு என்று சொன்னால் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? 5 நிமிஷம் ஸ்கூல் மதரசாவில் லேட்டா விடுங்க. காலையில 7:30 மணிக்கு ஸ்கூல் மதரசா முடியுது, 7:35 கொடுங்க. எங்கேயோ புள்ள இன்னும் வரலையே. இதுக்குதான் நான் காலை பள்ளிக்கு அனுப்புறது. அவ்வளவு பெரிய அதாவது அப்பா சுபுக்கு முன்னாலே எந்திரிச்சு சுபுக்கு அனுப்பிவிடு, முடியவே முடியாது. ஆனா 5 மணிக்கு எந்திரிச்சு விளையாட போ சொல்லுங்க, அம்மாமார்வ கண்டுக்கிறதே கிடையாது. எவ்வளவு மழையாக இருக்கட்டும், எவ்வளவு பனியாக இருக்கட்டும், எவ்வளவு வெயிலாக இருக்கட்டும், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு விளையாட போறோம். பேக்கத்திக்கு சூடைய பேக்கத்திக்கு பின்னால தூக்கி மாட்டிக்கிட்டு போறோம். யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். காலையில 5 மணிக்கு சுபத்துருவாடா, பனி ஊத்துடா மகனே, மூக்க அடைச்சிக்கிறா கேட்டா ஒண்ணு சொல்லுவாங்க, யாரும் ஆஸ்பத்திரிக்கு அழைகிறது. இவன் ஓத போய் பனி அந்த அடைச்சிருச்சுன்னா யாரு ஆஸ்பத்திரிக்கு அழைகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய அழகாக சொல்லி தருகிறான் தெரியுமா? சிறு வயதிலே நீ கலந்து நீ குர்ஆனை ஓதிவிட்டால் இஹ்தலத்தல் குர்ஆனு ஃபீ தமிஹி வ லஹ்மிஹி, அவருடைய இரத்தத்திலேயும் சதையிலேயும் அது கலந்து போகும். ஒரு நஸ்ஸிரு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் சொல்லி தருகிறார். இன்னைக்கு உள்ள தாய்மார்கள் விளங்கவில்லையே. இந்த குர்ஆனை நோய் நிவாரணியாகவும் ரஹ்மத்தாகவும் அருளாகவும் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நிம்மதியை தேடி ஓடுகிறான், எங்கெங்கே போகிறான், லட்சங்களை கொண்டு போய் சுற்றுலா போகிறான், நிம்மதி கிடைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அதே அப்பா குர்ஆனை எடுத்து வச்சு ஒரு பக்கம் போதிப்பாரு, அதில் இருக்கக்கூடிய அந்த நிம்மதி, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காதப்பா. யாராவது எடுத்து ஓதி இருக்கணுமா? எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கிறது. இன்றைக்காவது மனசில் நிம்மதி இல்லையே என்று குர்ஆனை ஓதி எடுத்தவர்கள் யாராவது இருக்கிற முடியுமா? இல்லையே. நீங்க தூக்கி எரிந்து விட்டோமே, அதை தூக்கி கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்து விட்டோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் அல்லவா? எவ்வளவு அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்,
எல்லா பிரச்சனைக்கும் எங்களுக்கு தீர்வு இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை. 2014 ஆளுங்கட்சியுடைய மத்திய ஆளுங்கட்சியுடைய தேர்தல் அறிக்கை என்னன்னா, காஷ்மீருடைய தனி சட்டத்தை, அதற்கு உண்டான தனி சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தானே சொன்னாங்க. செஞ்சா அந்த காஷ்மீருடைய இடத்தை யாரும் வாங்க முடியாது, யாரும் வாங்க முடியாது. 2014 முன்னால அது அவங்களுக்கு தான் சொந்தம். அந்த நாட்டு மக்களுக்கு அப்படித்தான் சுதந்திரம் வாங்கும் போது கையெழுத்திடப்பட்டது. அப்படித்தான் அன்றைய கால ஆட்சியாளர்கள் சேர்த்தார்கள் இந்தியாவோடு காஷ்மீர். இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை 2014 அது மாற்றப்பட்டது, அநியாயம் செய்யப்பட்டது வச்சுக்கலாம், மிகை அல்லது. ஏன்னா யாரும் வாங்கலாம், யாரையும் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு உத்தரகண்டத்தில் என்ன சட்டம் பண்றதா? எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வேற மாநிலத்தில் உள்ளவர்கள் வாங்க முடியாது. புது சட்டத்தை கொண்டு வரலாம். ஆனா இஸ்லாமியருடைய அதிகமாக வாழக்கூடிய இடத்திற்கு ஒரு சட்டம், நீ இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு சட்டமா? எவ்வளவு பெரிய அநியாயம் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறது. இது மட்டும் எத்தனை வக்ஃப் சொத்துக்களை இன்னைக்கு முடக்குவதற்காக எவ்வளவு பெரிய போராட்டங்களை இன்னைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். போராட்டம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சொல்யூஷன் என்ன? இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அப்பா கிதாபுல்லாஹ், இந்த கிதாபு இருக்கிறது, இது சாதாரணமான விஷயம் அல்ல. நபா ஃபீஹி நபஉ மா கான கப்லக்கும் வ கபரு மா பஅதக்கும். உனக்கு முன்னால் உள்ள செய்திகள் இதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. உனக்கு பின்னால் எத்தனை ஆண்டு காலங்கள் வந்தாலும் சரி, அதற்கு உண்டான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னது யாருங்க? வாழ்க்கையில் மறந்து கூட ஒரு நாளும் போய் சொல்லாத முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கும் இதிலே தீர்வு இருக்கிறது, உனக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் இது தீர்வு இருக்கிறது, இந்த குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுக்மு மா பைனக்கும், உனக்கு மத்தியில எத்தனை உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், அத்தனைக்கும் குர்ஆனிலே ஒரு விளக்கம் இருக்கிறது, ஒரு தீர்வு இருக்கிறது, அதை நீ கையில் எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது உறுதியான கயிறு என்று சொன்னார்கள். அது அல்லாஹ்வுடைய உறுதியான கயிறு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்வான், وَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ, நபியே நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள். جَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ حِجَابًا مَسْتُورًا, உங்களுக்கும் ஆகிரத்தை நம்பாதவர்களுக்கும் மத்தியில ஒரு உறுதியான திரையை நாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அல்லது உலக அளவில் நடக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் இஸ்லாமியர்களுக்கு இருந்தாலும், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆனை அடிக்கிறப்ப ஓதிக்கொண்டு இரு. அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஓத 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 அவருடைய உள்ளத்தை மாற்றுவது என் கையில் இருக்கிறது என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அவனுடைய உனக்கும் அவர்களுக்கும் மத்தியில மிகப்பெரிய ஒரு திரையை ஏற்படுத்துவது என் கடமை அப்பா, என் கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். உன்னை பார்த்தாலே அவன் ஓடி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். எவ்வளவு பெரிய அற்புதமான சொல்யூஷன். நாம் பயப்படுகிறோம், யாரை கொண்டு பயப்படுகிறோம்? அவன் வந்தால் இப்படி செய்து விடுவான், இவன் வந்தால் இப்படி செய்து விடுவான், அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று இன்றைக்கு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் ஏன் தெரியுமா? குர்ஆனை நாம் கையில் எடுக்கவில்லை. குர்ஆனை எடுக்கிறோம், அது வேறு நோக்கத்திற்காக வேண்டி, உலக ஆதாயத்திற்காக வேண்டி, ஏதோ நமக்கு ஒரு புகழ் பட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பதவிகள் நாற்காலிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான்
இன்னைக்கு குர்ஆனை எடுத்துக்கொண்டு நாம் கையிலே வாருங்கள் படியுங்கள் படியுங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் உள்ளார்த்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னானே, அந்த உள்ளச்சத்தோடு படிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேர் அதனால் வாழ்ந்திருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, குர்ஆன் சொல்கிறது வலா துல்கு பிஐதீகும் இலா தஹலுகதி. அடே அப்பா, அழிவை உன் கையால் நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே. இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை 2ஆம் நம்பர் வேலைகளிலேயும் இஸ்லாமியன் இருக்கிறானே. அடுத்தவர்களை மோசடி செய்யக்கூடிய பழக்கம் இன்னைக்கு இஸ்லாமியத்தில் அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அடே, வட்டிக்கு வாங்கக்கூடிய வட்டியை ஹராம் என்று சொல்கிறது. அஹல்லல்லாஹு பைஅ வ ஹர்ரம ரிபா. வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். இன்னைக்கு இஸ்லாமியன் அது ஒரு தொழிலாக மாற்றிக் கொண்டு இருக்கிறான், வட்டியை ஒரு தொழிலாக மாற்றிக் கொண்டு இருக்கிறான். எங்கே போச்சு நம்முடைய அந்த குர்ஆன் ஓதுதல், குர்ஆனை பின்பற்றுதல் எங்கே போய்விட்டது இஸ்லாமியர்களே? இன்னைக்கு அதை நாம் சரியாக பின்பற்றாததினால் இன்னைக்கு உலக அளவில் நாம் கை சேதப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மோசடிகள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குமா? மூலச்சலவை எப்படியெல்லாம் அடுத்தவர்களை ஏமாற்றி நாம் மோசடி செய்ய ஆன்லைன் பிசினஸ் ஒண்ணு வந்துச்சுங்க. அல்லாஹு அக்பர். நிறைய பேர் படிச்சவனும் ஏமாந்து போறான், படிக்காதாலும் ஏமாந்து. அப்படி என்னப்பா சம்பாத்தியம் இருக்குது? ஆனா லட்சத்துக்கு 10,000 எந்த தொழில கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. உனக்காக, அதாவது படிக்காதவன் போய் முட்டி மோதினான்னு தெரியுது, ஆற்றுல போயிட்டான். படித்தவன், விளங்குனவன், தொழிலதிபர்கள், தொழிலை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் எப்படி உங்களுக்கு 1,00,000க்கு 10,000 கிடைக்கும்? என்ன தொழில் அது? இன்னைக்கு எத்தனை மோசடிகள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பேப்பர்ல எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய மோசடி. அட, லண்டன்ல இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டு லண்டன்ல இருக்கிற மாதிரி லண்டன் நம்பர்ல இருந்து பேசுறோம் நம்ம. எப்படி லண்டன்ல இருந்துகிட்டு இந்த தொழிலை பண்றான், லண்டன்ல இருந்து ஊருக்கு வந்துட்டான். ஆனா ஊர்ல இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்ள கூடாதான். அட, நாடுகள் நெட்வொர்க் அப்படி நாடாக போய் கொண்டு இருக்கிறது. யார்கிட்ட தெரியுது, எப்படி இங்க இருக்குது, என்ன தொழில், என்ன செய்யலாம், எதுவும் தெரியாது. எனக்கு 1,00,000க்கு 10,000 தந்தா போதும். அவ்வளவு பேர் மாட்டிக்கிறாங்க, எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. காசை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு பிரகாசப்பட்டால் இப்படி கொண்டு போய் அநியாயமாக போய் தொலைப்பதற்காக வேண்டியா இவ்வளவு பேராசை வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக எவ்வளவு அற்புதமாக நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க தெரியுமா? நீங்க அதையெல்லாம் விட்டுட்டோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்வாங்க. فإنه لم يأتي على قبر يوم إلا تتكلم فيه. அடே அப்பா, ஒவ்வொரு நாளும் கபர் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மனிதா வணங்கிக் கொள். ஒவ்வொரு நாளும் கபர் விளங்கிக் கொள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. என்ன தெரியுமா? அன பைத்துல் குர்பத்தி வன பைத்துல் வஹதத்தி வன பைத்துத் துராபி வன பைத்துத் தூத். அடே அப்பா, நான் வறட்சியின் வீடு, நான் தனிமையின் வீடு, புழு பூச்சிகள் இருக்கக்கூடிய வீடு என்று ஒவ்வொரு நாளும் கபர் சொல்லிக் கொண்டே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஸ்லாமியனுக்கு எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அறிவாற்றலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். கபர் இருக்குது. அடே, இந்த உலகத்தில் நீ எப்படி வேண்டாம் 2ஆம் நம்பர் சம்பாத்தியத்தை சம்பாதித்து விட்டு போய்விடலாம். குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். எங்க போய் என்ன செய்ய போற? நீ என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்ன செஞ்சுவ? லட்சத்தக்கம் சம்பாதிச்சு, கோடியை சம்பாதிச்சு, அப்படி மாடியா கட்டி என்ன செய்ய போற? எதை கொண்டு போற? அடே, உன் சந்ததிகள் கஷ்டப்படுமப்பா. நான் எத்தனை பேர்களை பார்த்து இருக்கிறேன். சொல்வார்கள், இவருடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் தெரியுமா? இன்னைக்கு 5க்கும் 10க்கும் கையை கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஏன்? நம்முடைய மூதாதையர்கள் சரியான சம்பாத்தியம் இல்லை, சரியான வாழ்வாதாரம் இல்லை, மோசடி செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. சந்ததிகள் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இதை யாரும் யோசிப்பதில்லை. அதை பிள்ளை வளர்ப்புல ஒன்று என்ன தெரியுமா?
தெரியுமா? இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அற்புதமான வளர்ப்பு, உன்னுடைய சம்பாத்தியம் கரெக்டா இருக்க வேண்டும். உன்னுடைய சம்பாத்தியம் கரெக்டாக இருந்தால் உன் பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள், உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். உன் சம்பாத்தியம் சரியில்லை என்று சொன்னால் உனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியில் கஷ்டப்படுவார்கள். அந்த கஷ்டம் அத்தனை உன் கபருக்கு வந்து சேரும், உன் கபருக்கு வந்து சேரும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஒவ்வொரு நாளும் கபர் இருக்கிறதே, அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது, நான் தனிமையின் வீடு. இன்னைக்கு கூப்பிட்டா மனைவி ஓடி வருவார், இன்னைக்கு தீத்தம்மா மனைவி ஓடி வருவார், உள்ள ஓடிவார், பாப்பா ஓடியார், அம்மா ஓடியார், என்ன ஓடியாருவாங்க. ஆனா கபரில் அனவஹதத்தின் நான் தனிமையாக யாரும் வர முடியாது, யாரும் வர முடியாது. தனிமையாக இருக்க வேண்டும். எந்த ஏசியும் இருக்காது. இன்னைக்கு ஏசி அப்பா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏசியில உட்காந்துடுறோம். அங்க ஏசியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. தனிமையின் வீடு. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அடே அப்பா, அல் கைஸ் புத்திசாலிடா யாரு தெரியுமா? புத்திசாலிடா யாரு தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு வ அமல லிமா பஅத மௌத்தி. இந்த உலகத்துல வாழும்போது சரியான சம்பாத்தியத்தை சம்பாதித்து, ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதித்து, நஃப்ஸுக்கென்று அழகான ஒரு வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்வான். தன்னுடைய நஃப்ஸுக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழகான ஒரு வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ அமல லிமா பஅதல் மௌத்தி. மௌத்துக்கு பிறகு அந்த கபூர்ல எப்படி வாழணுங்கிறதை இங்கேயே அமைத்துக் கொள்வான் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்குண்டான அமலை இங்கே செஞ்சுக்கிடுவான். கபூர்ல போய் எப்படி சுகமாக வாழணும், இங்க எப்படி நம்ம ஏசியில வாழ்ந்தோமோ அதே மாதிரி சொர்க்கத்துடைய ஏசியில் நாம் வாழ்வதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்பதை இங்கேயே அவன் சரி செய்து கொள்வான். அவன் தான் புத்திசாலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். இங்கே BMW காரிலே போனால் அங்க மிகப்பெரிய காரிலே நாம் போக வேண்டும், மிகப்பெரிய காரிலே போக வேண்டும், அதை விட உயர்ந்த சொர்க்கத்துடைய வாகனத்தில் போக வேண்டும் என்று இங்கேயே அதற்குண்டான வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கைக்கு இங்கேயே தேடி அவன் சரி செய்து கொள்வான். அவன்தான் புத்திசாலி, அவன்தான் புத்திசாலி. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வல ஆஜிஸ் அப்படி என்னன்னு வைக்கல, மனித்தபஅ நஃப்ஸஹு ஹவாஹு. இரண்டாம் நம்பர் வேலை அத்தனையும் பண்ணுவான், இரண்டாம் நம்பர் வேலை அத்தனையும் பண்ணுவான். தனக்கு இந்த உலகத்தில் நேர்மையாக சம்பாதித்து உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து முடியாதவன் அடுத்தவர்களை ஏமாற்ற ஆரம்பித்து விடுவான், அடுத்தவர்களுக்கு மோசடி செய்ய ஆரம்பித்து விடுவான். தன் நஃப்ஸ் எதை விரும்புகிறதோ அதையே செய்வான். செஞ்சுவிட்டு என்ன தெரியுமா சொன்னா, அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒத்தமன்னா அலல்லாஹி, ஏண்டா அப்பா இப்படிலாம் செய்யற அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான். அல்லாஹ் மேல என்ன வைக்க ஆரம்பிச்சிருவான், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான். டேய் அப்பா வட்டி வாங்காதடா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான். இத்தனை பேர்களுக்கு மத்தியில் எதைத்தான் அல்லாஹ் பார்க்க போறான். ஒருத்தர் சொல்றாருங்க, வட்டி ஏங்க வாங்குறியா, அது ஹராம் இல்லைன்னு. ஆமா விடுங்க, இருக்கு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேரு கியாமத்து மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும் போது இன்னை மட்டும்தான் அல்லாஹ் கேட்க போறானா, விடுங்க எடுத்து பார்த்துட்டு வருவான். அது அங்க போய் பார்த்துட்டு வருவான், இங்க வாழுமா இருக்கு நல்லா. அடே அப்பா, நாளைக்கு மறுமைக்கு உண்டான வாழ்க்கைக்கு இங்கே சரி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்கே சரி செய்யாத மறுமையை போய் என்னத்தை செய்ய முடியும் உன்னால? நீ ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றது கூட அங்க வழங்க அனுமதி கொடுக்கப்பட மாட்டாத, இங்கேயே சரி செய்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி சொல்லி தர்றாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான், அல்லாஹ் மீதே தன்னம்பிக்கை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு போவான். அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நேரம் போய்கொண்டு இருக்கிறது. அழகான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான ஒரு வாழ்க்கை, அழகான குர்ஆன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அழகான ஒரு அற்புதமான வேதம். உலகத்தில் எந்த வேதமும் சொல்லாத ஒரு வார்த்தையை எடுத்த எடுப்பில் குர்ஆன் சொல்லுகிறது. தாலிகல் கிதாப், நான் மிகப்பெரிய ஒரு வேதம், ஒரு அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம். எப்படி தெரியுமா? லா ரைப ஃபீஹி, இடத்துல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம் உள்ளவன் என்னை நீ தொடாதே என்று சொல்கிறது குர்ஆன். சந்தேக கண் கொண்டு என்னை பார்க்காதே. சந்தேகம் கண் கொண்டு பார்த்தாலும் இன்னைக்கு இஸ்லாமியனாக மாறிக்கொண்டு இருக்கிறான். குர்ஆனை சந்தேகம் கண் கொண்டு பார்த்தவன் எல்லாம் இன்னைக்கு குர்ஆனை எடுத்துக்கொண்டு பிரித்து பார்த்தவன் எல்லாம்
இஸ்லாத்தின் பக்கம் ஓடோடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குர்ஆன் சொல்கிறது, லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். என்கிட்ட யார் என்னை தொடுறாங்களோ அவன் சந்தேகத்தோட பார்த்தான் சரி, சந்தேகம் இல்லாமல் பார்த்தான் சரி, நான் முத்தகீனாக ஆக்குவேன், அவனை ஒரிஜினல் மனிதனாக நான் ஆக்குவேன் என்று சொல்கிறது குர்ஆன். நம்ம தான் எடுக்காமல் இருக்கிறோம் இஸ்லாமியர்கள், நம்ம தான் எடுக்காமல் இருக்கிறோம். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா அருளப்பட்ட வேதம் குர்ஆன், அந்த வேதம் அருளப்பட்ட மாதம் நம்மளை நோக்கி வருகிறது. இந்த மாதத்தில் அதிகமாக நாம் குர்ஆன் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் ஓதலாமா? அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை எடுத்து படிக்கணும். படிச்சு பார்த்து என்ன சொல்லப்படுகிறது, என்ன விஷயம் இருக்கிறது அதுக்குள்ளே, அதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை நோக்கி இறக்கி வைத்தார். அல்லாஹ் ரஹ்மான் குர்ஆன் பிரகாரம் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com